மக்களே வணக்கம் எல்லாருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 வயசு குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் கற்பழிச்சிருக்கானுவோ. பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்க கொண்டுங்க. இந்த மாதிரி நாய்களெல்லாம் ஊருக்குள்ளே வைக்கக்கூடாது. என்ன கவர்மெண்ட் அரசு, கோர்ட்டும் வேஸ்ட்டு, போலீஸும் வேஸ்ட்டு, கோர்ட்டில் உள்ள வக்கீல் யாருமே சரி கிடையாது. இதுக்குள்ளே கவர்மெண்ட்டு தான் முறையான ஆக்ஷன் எடுக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எனக்கு என்னன்னு விட்டுறாங்க. அதுமாரி கோர்ட்டில் போனீங்கன்னாக்கா கோர்ட்டில் இங்கேயும் பைசா வாங்கிக்கிறாங்க, அங்கேயும் பைசா வாங்கிக்கிறாங்க. ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்குங்க. மக்களே பிள்ளைங்கள்லாம் பத்திரமா பார்த்துங்க கொண்டுக்குங்க. இந்தமாரி ஒரு பரதேசம்லாம் சவுதியில் வெட்டுற மாதிரி கழுத்து வெட்டினாக்கா சரியாயிடும். இந்தமாரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் போலீஸுக்கோ கோர்ட்டுக்கெல்லாம் ஒப்படைக்காதீங்க. ஊரில் நாட்டாம் பஞ்சாயத்துன்னு இருக்காங்களே, அவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுனாக்கா, அவங்க ஊருக்காரங்களாம் பிடிச்சி நிற்க வச்சு கைகளை தனி சதற வெட்டி சாவடிச்சினாக்க தான் அவங்களுக்கு புத்தி வரும். ஏன் அவங்களும் ஒரு பெத்த தாய் இருக்காங்க, பெத்த தாய் சரியில்லைன்னு சொன்னாக்கா பிள்ளைங்க இப்படி தான் போவோம். என்ன அவன் தங்கச்சி இருந்தால் அந்த மாதிரி செய்வானா கொள்வானா? எவ்வளோ ஒரு கொடூரமான நியூஸ் இல்லை. இந்த தாய் என்ன மாரி அழுதுச்சு. இந்தமாரி உள்ளவங்களும் நம்ம சும்மா விடக்கூடாது. மக்களே பார்த்து பிள்ளைங்கள கவனமாக இருந்துங்க, வீட்டில் உள்ளவங்க கவனமாக இருந்துக்குங்க. இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்தமாரி ஒரு பரதேசியை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நாடு இன்னும் டெவலப்பாக டீச்சர் ஆகிட்டுருக்கு. இந்தமாரி உள்ளவங்களாம் நீங்களே தான் மக்களை திருப்பி எடுத்து அவங்கள வெட்டி சாவடிக்கணும். அந்தமாரி ஒரு நடவடிக்கை எடுங்க. ஓகே பாய்.